ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ கிடையாது. ஒரு நவராத்திரி கொலுவுக்கான கலெக்ஷன், அதாவது வித்தியாசமான கொலுவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா வீட்லேயுமே கொலு பொம்மைகளை கொலு படியில் அடுக்கி அழகாக பூஜை பண்ணி அதை நமக்கு மகிழ்விப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அத்தை வீடு தான். இதை பண்ணினது ஃபுல்லாகவே எங்கள் மாமனார். ஸோ ரொம்ப அழகாக நான் ரசித்து எடுத்தேன். ஸோ பார்த்து ரசிக்கிற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் முழுக்க அவங்க க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தீமாக இருக்கும். நம்ம கொலு பொம்மைகள் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தீமாக வச்சுருப்பாங்க இல்லையா. நமக்கு ராமாயணம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சீதா கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதே விதத்தில் இவங்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக தீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரங்கராட்டினம் சொல்லக்கூடியதை உங்களுக்கு ரொம்ப அழகாக பாக்ஸ் மாதிரி அட்டையில் பண்ணி அவங்க சுத்த விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே பார்க் அப்படிங்கிற தீம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க பேப்பர் ஒர்க்கில் பண்ணி அதை வெட்டி ஒட்டி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் பார்க்கில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சறுக்கு மரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஊஞ்சலாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஸ் வண்டி, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தீமாக அழகாக வெட்டி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. கட்டாயம் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரசிச்சிங்களா, எந்த அளவுக்கு இது ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட் தீம் பண்ணியிருக்காங்க. அது நார்மலாக ஒரு அட்டையில் நார்மல் பொம்மை இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டிங்க அந்த தீம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சோஃபா செட் போட்டு அதில் ஒரு அழகான டேபிள், டிவி எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒன்றுமே குட்டி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பீஸ் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சின்ன சைஸ். இது உங்களுக்கு மணமகன் வரவேற்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தீம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த பொம்மை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்மால் சைஸில் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே செட்டு கிடையாது. அவங்களே ஒவ்வொன்றும் பண்ணினது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு மணமகள் இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது மேடை சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானது திருமண அழைப்பிதழ். அந்த அழைப்பிதழை வச்சு அவங்க மணமேடை பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கல்யாண பத்திரிகை, அதை 4 பக்கமும் தூணாக பண்ணி அதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு புல் இருக்குது இல்லையா, நமக்கு அதில் நமக்கு குட்டி குட்டி பறவை, புறா அதெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் அவங்க ஒன்று பார்த்து பண்ணது ரொம்ப ரசனையாக இருந்தது. இது பாருங்கள், கீழே இருக்கக்கூடியது ஒரு ஸ்வீட் பாக்ஸு. அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது என்ன ஃபிஷ் சொல்லுவாங்களே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடல் கன்னி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸ்வீட் பாக்ஸில் அழகாக தண்ணி ஊற்றி அதில் உங்களுக்கு ஒரு நீச்சல் ஒரு இது மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக ரோடு மாதிரியாக அட்டையிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு பஸ்ஸு, ட்ரெயின், அதுக்கப்புறம் கார் அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்துட்டிங்க அப்படின்னா கத்திப்பாறை பிரிட்ஜு மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீழே உங்களுக்கு கார் போகிற மாதிரி இருந்தது. மேலே உங்களுக்கு பெரிய ஃப்ளைஓவர் பண்ணியிருக்காங்க. அதில் காரெல்லாம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்டையில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே கட் பண்ணி அந்த ஏரோ மார்க் எல்லாமே அவங்க பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு ஸ்கூலில் கொடுக்கும்போது நம்ம ரெடிமேடாக வாங்கி வந்து அப்படியே கொடுத்துட்றோம். ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சேகரித்து வைப்போம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கோவிலை வந்து இப்படி தத்ரூபமாக பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து அவர் ரொம்ப அழகாக வந்து யோசிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த போகக்கூடிய பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம இயற்கையாக கோவில் போகிற மாதிரியே வளைஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அட்டையில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு காராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பைக், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு அழகாக வந்து விநாயகர் கோவில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒவ்வொன்றுமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது. நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பப்போ நம்ம வாங்கி வைக்கிற பொருளை சேர்த்து வச்சாலே போதும். ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்ம வந்து யோசனையை வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து யோசித்தாலே போதும். மூடியில் ரங்கராட்டினம் பண்ணியிருக்காரு. அந்த மூடி வந்து நல்ல குழிவாக இருக்கிறதுனால 4 பொம்மைகளை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அது கூட இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்க வந்து நம்ம பார்க்க கற்றுக்கலாம். இது வந்து உங்களுக்கு காத்தாடி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து ரன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெறும் பேப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தாம்பாளம் மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க. அதில் வந்து 2 போட்டு வந்து விட்ருக்காங்க. ஸோ அந்த போட் வந்து உங்களுக்கு இப்போ ரன் ஆகும். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குட்டியாக ஸ்பூன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அதில் திரியை போட்டு ஏற்றுறாங்க. ஸோ அதில் அந்த ஹீட்டில் வந்து இன்ஜின் மாதிரி வச்சு அது ஓடுது பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த காத்தாடி சொன்னோம் இல்லையா, அது வந்து ரன் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபேன் வந்து உங்களுக்கு சுற்றுது. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ வந்து நமக்கு வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ரெடிமேடாக டக்குன்னு வாங்கி ஈஸியாக வந்து சுலபமாக நம்ம பசங்களை வந்து பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுக்குறோம். நம்ம வந்து அவங்களே அவங்க கையாலே பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அந்த போட் அப்படியே ரன் ஆகுது பாருங்கள். பக்கத்தில் இந்த ராட்டினம் வந்து சுற்றிகிட்டே தான் இருந்தது. ஸோ கொஞ்சமாக இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஓவரால் அந்த பிரிட்ஜாக இருக்கட்டும், இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கார் ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கார் அப்படியே, இது வந்து பேட்ரி கார் தான் இருந்தாலும் அந்த இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மேலே வந்து உங்களுக்கு குட்டி கார், இது எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், பிளாஸ்டிக்கில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுற மாதிரியான பேட்டரியில் இருக்கக்கூடியது எல்லாமே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு செட் பண்ணி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ரசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட் எல்லாமே அவருக்கு தான் சேரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுக்கு நம்ம சொன்னது கிடையாது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் ரசிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கார் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.